இந்த உலகத்துக்கு வந்ததுல இருந்து நான் பாக்குறேன், மனுஷனா கட்டின கோயில், அதுல மனுஷனா செஞ்சு வச்ச சிலை, மனுஷன் கண்டுபிடிச்ச கற்பூரம், அதோட மனுஷனே செஞ்ச மணி, அதை எடுத்து ஆட்டிட்டு மனுஷனே உருவாக்குற மந்திரத்தை சொல்லி கடவுளே இதை தீர்த்து வைக்க சொன்னா எப்படிப்பா தீர்த்து வைக்க முடியும்? இந்த உலகத்துல நான் மனுஷனுக்கு என்னையா கொடுக்கல? ஆகாசத்தை கொடுத்தேன், நீரை கொடுத்தேன், நெருப்பை கொடுத்தேன், காத்தை கொடுத்தேன், ஏன் காய்கறிகளை கொடுத்தேன், மரவகைகளை கொடுத்தேன், இதையெல்லாம் ரசிக்க கண்ணை கொடுத்தேன், காதை கொடுத்தேன், மூக்கை கொடுத்தேன், குளச்சி சம்பாதிக்கிற 2 கைகளை கொடுத்தேன். இதையெல்லாம் பயன்படுத்துறதுக்கும் இதனால ஏதாவது பிரச்சனை வந்தா தீர்க்கிறதுனா மூளையில கொடுத்தேன். அந்த மூளையை உபயோகப்படுத்துறதே கிடையாது. கடவுளே என் பிரச்சனை தீர்த்து வைத்து நான் எப்படி தீர்க்க முடியும்? இப்போ 24 மணி நேரம் என்னையே நினைச்சிருக்க ஒரு பக்தன் நெல்லை கொண்டு போய் பாறையில் போட்டானா, அதடா இவன் நம்ம பக்தனாச்சே அப்படின்னு அந்த நெல்லை விளைவிக்கிறா. உன்ன மாதிரி கடவுள் இல்ல இல்லன்னு சொல்லிட்டு ஒரு நாத்திகன் நெல்லை கொண்டு போய் வயல்ல போட்டானா, இவன் எப்ப பார்த்தாலும் நம்மளை திட்டிட்டு இருக்கானே அப்படின்னு அந்த நெல்லை விளைவிக்காம தடுக்கிறா இல்லையே. அங்க விளைவிக்கிறதும் இல்ல, இங்க தடுக்கிறதும் இல்ல. கடவுள் மனுஷனுக்கு பிரச்சனை உண்டாக்குறதும் இல்ல, மனுஷனால் உண்டான பிரச்சனையை கடவுள் வந்து தீர்க்கிறதும் இல்ல. இவன் பிரச்சனை இவனே தீர்த்தானா? கடவுளுக்கே வேலை இல்ல ராஜா. அப்புறம் சும்மா கிடக்கிற கோயிலையெல்லாம் பாலிடெக்னிக் காலேஜில் மாத்தி படிக்க வச்சா அறிவாளியாவது உருவாவா? என்ன புரியுதா?